ராஜி பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம். நான் கதிர கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு அவன பார்த்தாலே பிடிக்காது. எப்ப பார்த்தாலும் நானும் அவனும் பார்த்தாலே சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம். நான் அவன கல்யாணம் பண்ணிட்டு வாழ மாட்டேன். எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாரும்மா நல்லா புரிஞ்சுக்கோ. உங்க அத்தை எந்த சூழ்நிலை இருக்காங்கன்னு பார்த்துக்கோ. அவங்க எந்த மாதிரி ஒரு கஷ்டத்துல இருந்தா இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. அவங்க பையனையும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கண்டிப்பா அவங்க யோசிச்சு தான் முடிவு எடுத்திருக்காங்க. உங்க அப்பாவ பத்தி மட்டும் தான் அவங்க யோசிச்சிருக்காங்க. உன்ன பத்தியும் யோசிச்சிருக்காங்க. உனக்காக மட்டும் தான் கதிர கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. புரியுதா? கொஞ்சம் யோசிச்சு நடந்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்றாங்க. யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப செல்வி சொல்றாங்க, ஆமா நீலாம் எதுக்காக இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க? கதிர் தான் யோசிக்கணும். உன்ன கல்யாணம் பண்றத பத்தி. ஒருத்தனை நம்பி ஓடி வந்தேன். அவன் விட்டுட்டு போயிட்டான். இப்ப நீ என்னத்துக்கு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு கல்யாணம் இவன வேணான்னா, நீ உன் வீட்டோட இருக்க வேண்டியது தானே! வீட்ல இருக்கவன பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே! எதுக்காக ஓடி வந்த? அப்ப எனக்கு தெரியாது. அதனால நான் வந்துட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்றாங்க. தெரியாதுன்னு கரெக்ட்டா பேசுற. இப்போ உனக்கு இந்த கல்யாணம் மட்டும் வேணான்னு தோணுதா? அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா சொல்றாங்க. அங்க உங்க ஊர்ல எவ்வளோ பேர் அசிங்கப்பட்டுருப்பாங்க. உங்க அப்பா எல்லாரையும் அசிங்கப்படுத்திட்டு தானே வந்திருக்க. இன்னும் ஓவரா பேசிட்டு இருக்க. அவங்க அண்ணன பத்தி மட்டும் யோசிச்சு, அண்ணன் எந்த காரணத்துக்கு கூட அவமானப்படக்கூடாதுன்றதுக்காக மட்டும் தான் அவங்க இந்த முடிவை எடுத்திருக்காங்க. புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சொல்றாங்க. என்னதான் இருந்தாலும் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்றாங்க. அப்படிதாம்மா பேசுவ, அப்படிதான் பேசுவ. உன்ன மாரி ஆளுக்கெல்லாம் உன் அத்தை இந்த மாதிரி கிடைச்சிருக்காங்கல்ல, அப்படிதான் பேசுவ. அப்படின்னு செல்வி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே பயங்கரமா ராஜி அழுதுகிட்டே இருக்காங்க. செல்வி கொஞ்ச நேரம் அமைதியா இரு, நீ இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்றாங்க. சரிம்மா கல்யாண ஏற்பாடு எல்லாமே கோயில்ல தான் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா நீ கல்யாணம் பண்ணிக்கோ. கதிர் நல்ல பையன் தான். உன்னை அவன் நல்லா பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்றாங்க. இருந்தாலும் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க. கதிரோட சண்டை போட்ட எல்லாத்தையுமே நினைச்சு பார்க்கறாங்க ராஜி. ஐயோ கடவுளே இவனை தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணுமா? என்ன நம்மளோட சூழ்நிலை இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. கதிரும் யோசிச்சுட்டு இருக்காரு. ஐயோ கடவுளே அந்த ராஜியை நம்ம கல்யாணம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு.